காவலர் குடியிருப்பில் தொடர் திருட்டில் ஈடுபட்டவர் கைது உள்ளிட்ட மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே நடைபெற்ற மயான கொள்ளையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சித்தலூர் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பெரியநாயகி அம்மன் கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. கோவிலில் இருந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பெரியநாயகி அம்மன் ஊர்வலமாக மணிமுத்தா ஆற்றுக்கு எடுத்து வரப்பட்டார். இதில் திரளான பக்தர்கள் பாவாடை ராயன், அங்காளம்மன், ரத்தக்காட்டேரி போன்ற வேடமணிந்து வந்தனர். பின்னர் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். சென்னை ஆவடி அருகே நிகழ்ந்த இரட்டை கொலை வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆவடியைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் மணிகண்டன் இருவருக்கும் சிறையில் இருந்தபோது பழக்கம் ஏற்பட்டு வெளியே வந்த பின்னர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் மணிகண்டனின் மனைவியுடன் பழகிய ஜெகன் அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்த ஜெகனை கொலை செய்ய மணிகண்டன் 10 பேருடன் சென்றுள்ளார். அப்போது ஜெகன் தப்பிவிட்ட நிலையில் அவரது நண்பர்கள் அசாருதீன், சுந்தர் ஆகியோர் கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் 5 பேரை கைது செய்துள்ளனர். சென்னையில் ரேஸ் சென்றவர்களின் பைக் மோதிய விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை அடையாறு பகுதியில் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி அருகே 10க்கும் மேற்பட்டோர் இரவில் பைக் ரேஸில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அதிவேகமாக சென்ற பைக் மோதியதில் மணிப்பூரை சேர்ந்த கரீனாவுக்கு மண்டை உடைந்தது. மேலும் 2 கால் முறிந்ததுடன் ஒருவரின் கையும் உடைந்தது. பைக் ரேஸ் சென்ற இளைஞர் ஒருவர் உட்பட காயமடைந்தவர்கள் அனைவரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பைக் வந்து யமகா வந்து பல்சர் எல்லாம் வந்து ரேஸ் போட போயிருந்தாங்க. நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது என் வண்டி இடிச்சு ஒரு 5 வண்டி தள்ளிட்டாங்க. தட்டி ஒரு லேடி அடிப்பட்டது, எனக்கு அடிப்பட்டது. இன்னொரு ஒரு இந்த வண்டி ஒரு 2 அடி போயிட்டு ஒரு 5 வண்டி அடிப்பட்டது. அதில் வந்து தலாடிப்பட்டு ஃபுல் ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. கலை மற்றும் இசைத்துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக சாவி கல்ராவிற்கு ஆஸ்திரேலியாவின் புனித அன்னை தெரசா பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் தத்தம் துறைகளில் சிறந்த பங்களிப்பை அளித்து வருபவர்களுக்கு ஆஸ்திரேலியாவின் புனித அன்னை தெரசா பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 30 ஆண்டுகளாக கலை மற்றும் இசைத்துறையில் பல சாதனைகளை படைத்துள்ள சாவி கல்ராவுக்கு சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டது. கோவையில் காவலர் குடியிருப்பில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த முன்னாள் காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை PRS காவலர் குடியிருப்புகளில் கடந்த ஆண்டில் தொடர்ந்து நகை, பணம் போன்றவை திருடப்பட்டு வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். அதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் காவலர் செந்தில்குமார் இந்த செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதில் 1993ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த நிலையில் தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததால் 2009ஆம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டது தெரியவந்தது. மேலும் குடித்துவிட்டு சூதாட்டத்தில் ஈடுபடவே திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் போலீசில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க காவலர் குடியிருப்பில் திருடியதாகவும் செந்தில்குமார் ஒப்புக்கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கடந்த சில நாட்களாக எரிந்து வந்த காட்டுத்தீ பெரும்பாலான இடங்களில் தணிந்து வருகிறது. வனப்பகுதியில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக மச்சூர், தோகைவரை பகுதிகளில் காட்டுத்தீ பரவியது. அங்கு வனத்துறை சார்பில் தீ தடுப்பு எல்லைகள் அமைக்கப்பட்டன. மாட்டுப்பட்டி, உப்புப்பாறை மெத்து, அடுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் விவசாய தோட்டத்தில் பற்றிய காட்டுத்தீயை விவசாயிகள் இன்று அதிகாலை போராடி அணைத்தனர். பழனி வனச்சரகத்துக்குட்பட்ட ஓடைக்கரையில் மட்டும் காட்டுத்தீ எரிந்து வருகிறது. 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. நாட்டரசன் கோட்டை ஒன்றிய திமுக சார்பில் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சிவகங்கை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, புதுக்கோட்டை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 காளைகளும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். ஒரு சுற்றில் காளை ஒன்றுக்கு 25 நிமிடங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. 9 வீரர்கள் களம் காண்பர். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் நாடு அரசர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உற்சாகப்படுத்தீங்க உங்கள்
கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே கண் பார்வையற்ற நபருக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் இலவசமாக வீடு கட்டி கொடுத்துள்ளனர். தோட்டைக்காடு பகுதியில் மனைவி மற்றும் மகனுடன் வசித்து வரும் வினுகுமாருக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக திடீரென கண் பார்வை பறிபோனது. இவரது வீடு சேதமடைந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்க முன்சிறை ஒன்றிய இளைஞரணி தலைவர் பிபின்ராஜிடம் உதவி கோரியுள்ளார். இதையடுத்து 4 லட்சம் ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகளுடன் தளபதி இல்லம் என்ற பெயரில் வினுகுமாருக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. அந்த வீட்டின் கிரகப்பிரவேசத்திற்கு விஜய் ரசிகர்கள் பலர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்து வினுகுமாரிடம் வீட்டு சாவியை வழங்கினர். நாடு முழுவதும் 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கொரோனா தொற்று தினசரி பாதிப்பு குறைந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 3116 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை மேலும் 2503 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது 680 நாட்களுக்கு பிறகு பதிவான குறைந்தபட்ச பாதிப்பாகும். எனினும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 4,93,494 உயர்ந்துள்ளது. 24 மணி நேரத்தில் 27 பேர் உயிரிழந்ததால் பலியானோரின் மொத்த எண்ணிக்கை 5,15,877 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 4,377 பேர் மீண்டதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 4,24,00,000 கடந்துள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 675 நாட்களுக்கு பிறகு 36,168 சரிந்துள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஏலவார்குழலி சமேத ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் 7வது நாளான இன்று ஏலவார்குழலி ஏகாம்பரநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வெண்பட்டுடுத்தி மல்லிகை, ரோஜா, சம்பங்கி பூ கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் திருத்தேரில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.